மிட் நைட். இன்னைக்கு டேட்டு 20/12 நைட், மிட் நைட். அதிகாரம் 9, மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆஃப்டர் திஸ் மேனர் therefore prayer he, your father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not into the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. இன்னைக்கு படிக்க வேண்டிய டியூட்ரானமி சாப்டர் 26 verse 1 to 19 verse. ஓகே. நீ உபாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 19ஆம் வசனம் வரை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதிலே வாசம் பண்ணுவாயாக. And it shall be when thou art come in unto the lands which the Lord and thy God giveth thee for the inheritance, and thou possessest it and dwellest therein. வசனம் 22. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்திலே நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளை எல்லாம் முந்தின பலனை எடுத்து அது கூடையிலே வைத்து, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டு இருக்கும் ஸ்தானத்திற்கு போய், that thou shalt take of the first of all the fruits of the earth, which thou shalt bring of the land, that the Lord and thy God and giveth thee, and shalt put it in the basket, and shalt go unto the place which the Lord and thy God shall choose to the peace is the name there. வசனம் 3. அந்த நாட்களிலே இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே வந்து சேர்ந்தேன் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே அறிக்கை இடுகிறேன் என்பாயாக. And thou shalt go unto the priest that shall be in those days, and say unto him, I profess this day unto the Lord and the God, that I am the come unto the country which the Lord and swore unto your father for the give use. வசனம் 4. உம்முடைய ஆசாரியன் அந்த கூடையை உன் கையில் இருந்து வாங்கி அதை உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக வைக்க கடவன். And the priest shall take the baskets out of thine hands, and set it down before the altar of the Lord and thy God. வசனம் 5. அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று வசனிக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான அசீரியா தேசத்தானாயிருந்தான். அவன் கொஞ்சம் ஜனங்களுடனே எகிப்துக்கு போய் அவ்விடத்திலே பரதேசியும் சஞ்சரித்து அங்கே பெரிய பலத்த திராட்சையான ஜாதியானான். And thou shalt speak and say before the Lord and the God, Assyrian ready appraise was my father, and went down into the Egypt, and sojourned there with a few, and became there a nation great, mighty, and populous.
வசனம் 6. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேலே கடினமான வேலையை சுமத்தின போது, and the Egyptians evil entreated use and the afflicted use and laid upon use and bandage. வசனம் 7. எங்களின் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்களுக்கு சத்தை கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் பார்த்து, and when they cried unto the Lord and God of the fathers, the Lord and heard your voice and looked your afflictions and your labor and your oppression. வசனம் 8. எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி, and the Lord and forgot you for out of the Egypt and mighty hands and with his outstretched arm and with the great terribleness and with the sickness and with the wilderness. வசனம் 9. எங்கள் இவ்விடத்திற்கு அழைத்து வந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். And he hadn't brought the use into this place, and he had given use this land, even a land that is floweth with his milk and honey. வசனம் 10. இப்பொழுது இதோ கர்த்தாவே தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளை முதற்பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து, and now and behold I have forgot the first fruit of the land which thou, O Lord, hast given me, and thou shalt set it before the Lord thy God, and worship before the Lord and thy God. வசனம் 11. நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உன் வீட்டிற்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களா? And thou shalt and rejoice in every good and things and which the Lord and thy God and hate and given to thee and unto thine house, thou and the Levites and the stranger that is among you. வசனம் 12. தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வருத்தியெல்லாம் 10 எடுத்து லேவியன் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசலில் புசித்து திருப்தி அடையும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு, when thou hast and made an end of the tithing, all the tithes of thine increase the 3 years which is the year of the tithing, and hast give it unto the Levites and stranger, the fatherless and the widows and the many heat with their gifts and be filled. வசனம் அதை 100 வாட்டி படிக்கிறேன். அந்த வசனத்தை 12ஆம் வசனம். தசமபாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலே நீ உன் வாரத்திலெல்லாம் 10 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் உன் வாசல்களில் புசித்து திருப்தி அடையும்படிக்கு இவர்களுக்கு கொடுத்து தீர்த்து பின்பு, when thou hast made an end of tithing, all the tithes of this increase the 3 years which is year and of the tithing, and hast give it unto the Levites, the strangers, and the fatherless and widows, that they may eat within their gates and be filled. வசனம் 13. தைத்திங்கை பற்றி சொல்லியிருக்கார் கடவுள். இல்லாதப்பட்டவங்க இருக்க வரைக்கும் இதை நம்ம செய்யணும். அவங்க எப்படி இதில் உருவாகிருப்பாங்கன்னா எதனா இழந்திருப்பாங்க, அதான் சொல்கிறார்.
வசனம் 13. நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களையும் என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கு பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகளிலே ஒன்றையும் நான் மீறவும் இல்லை, மறக்கவும் இல்லை. Then thou shalt and they before the Lord and thy God. I have the forgot away the hallowed things out of the many house, and also have and give them unto the Levites, and unto the strangers, unto the fatherless, and the widows, and according to all the commandments which thou hast and commandment me. I have not and stranger the rigors great said the commandments and nature I have the forgot them. வசனம் 14. நான் துக்கம் கொண்ட போதும் புசிக்கவும் இல்லை, அது தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இழிவு காரியத்துக்காகவும் அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடியே சகலமும் செய்தேன். I have not eaten thereof in my murmuring, neither have they taken away aught thereof for any uncleanness use, nor given aught thereof for the dead. But I have the hearkened, have the two voice of the Lord and my God, and have done according to all that thou hast commandments me. வசனம் 15. நீ உமது பரிசுத்த வாஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து உமது ஜனமாகிய இஸ்ரவேலரையும் நீ எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லுவாயாக. Look down and from the holy habitants from the heaven and the bless and their peoples Israel and the land which is thou hast and give use as in thou swearest unto your fathers, I land that followeth with milk and honey. வசனம் 16. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை இடுகிற ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய். This day the Lord and thy God and hate and commandment thee to do these statutes and judgments, thou and shalt and therefore keep and do them with all things heart and with all thy soul. வசனம் 17. கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பீர் என்று நான் அவர் வழிகளிலே நடந்து அவர் கட்டளைகளின்படியும் அவர் கற்பனைகளின்படியும் அவர் நியாயங்களின்படியும் கைக்கொண்டு அவர் சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் வேன் என்று நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். Thou hast done avouched the Lord and this day to be thy God, and to walk in his way, and to keep these and statutes and these commandments and the judgment, and do the hearken unto this voice. வசனம் 18. கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடியே நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்று. And the Lord and hid and how watched thee this and day to be these and peculiar people, as he hid and promised thee, and that and thou and shouldest keep all these commandments. வசனம் 19. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் பார்க்கிலும் நீ புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்தா இருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான
எனக்கு பரிசுத்த ஜனமாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லியிருக்கிறார் என்றான். And make thee high above all the nations on which in hate made an in the priests, and in the name and in honor, and that thou mayest and be an holy people unto the Lord and thy God, as he hate and speak and. Good night, brother and sister.